மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளதா என்பது குறித்து மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி இயக்குனர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மருத்துவக் கல்லூரி முதல்வர்களோடு மருத்துவக் கல்வி ஆராய்ச்சியக இயக்குனர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதா என்று இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், ஏற்கனவே மருத்துவத்துறை அமைச்சர் தட்டுப்பாடு இல்லை என்று கூறியிருந்தார். தற்போது இந்த ஆலோசனை எதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது? என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது? விவரம். பாலா, சிலிண்டர் பற்றாக்குறை தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆபத்தை, அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இது சுகாதாரத்துறையிலையும் தொடர்ந்து எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அதன் கீழ் செயல்படும் மருத்துவமனைகள்ல செயல்படக்கூடிய அந்த சமையல் அறைகள், மருத்துவக் கல்லூரி விடுதிகள் உள்ளிட்ட இடங்கள்ல போதிய அளவு சமையல் எரிவாயு உள்ளதா, அதே போல சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சியக இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களோடு இணைய வழியில ஆலோசனை நடத்த இருக்கிறார். நேற்றே மருத்துவமனைகள்ல சிலிண்டர் தட்டுப்பாடை எதிர்கொள்ள பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் வழங்கி இருந்தார். இந்த நிலையில இன்று காலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சிலிண்டர் கையிருப்புல இருக்கா, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் எதிர்கொள்ளக்கூடிய முறைகள் குறித்தெல்லாம் அவர் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே வழிகாட்டு நெறிமுறைகளாக பல்வேறு அம்சங்களை சுகந்தி ராஜகுமாரி மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கு வழங்கியிருந்தார். குறிப்பாக அதுல எரிவாயு தட்டுப்பாட்டினால் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய உணவு திட்டம், மருத்துவமனை கேண்டீன்கள் மற்றும் மாணவர் விடுதிகளினுடைய உணவு விநியோகம் பாதிக்கப்படக்கூடும் என்பதனால அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் அனைவரும் அவங்கவுங்க மெடிக்கல் காலேஜில் ஆலோசனைகளை நடத்தி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் அதை சிக்கனமாக கையாள்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தாங்க. எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் போது விறகு அடுப்புகள், மின்சார அடுப்புகள் அல்லது ஓவன்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வெளி இடங்கள்ல உணவை தயாரித்து மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கும் ஏற்பாடுகளை செய்யவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குறைவான எரிபொருளில் செய்யக்கூடிய உணவுகள், அவல், ரொட்டி, பழங்கள், வாழைப்பழம், ஓட்ஸ் போன்றவற்றை நோயாளியினுடைய உணவு முறையில சேர்த்து கொண்டா சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் நோயாளிகளுக்கு உணவு விநியோகம் சீராக இருக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் பின்பற்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 2 நாட்களுக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களோடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சியக இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி இணைய வழியில ஆலோசனையை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு, அதாவது தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத முதல்வர்களிடமிருந்து கேட்டறிந்த பிறகு இன்று மாலை 6 மணி அளவுல தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சியக இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் சோமசுந்தரம், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சித்ரா ஆகியோர் இந்த சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக தலைமைச் செயலகத்துல ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த சிலிண்டர் பற்றாக்குறை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது சுகாதாரத்துறை, அதாவது அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய விடுதிகள், கேண்டீன்கள், மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகள்ல இருக்கக்கூடிய சமையல் அறைகள்ல எந்த வகையில முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்துறாங்க. மக்கள் அன்றாடம் அணுகும் மருத்துவமனைகளில் மிக முக்கியமான சேவைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.